ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் தமிழ்நாட்டினுடைய ஆன்மீக ஸ்தலங்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய கடவுள்கள் உருவான வரலாறு மற்றும் மர்மங்கள் நிறைந்த சுவாரஸ்யமான எபிசோட்ஸ்களை அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதன்படி இன்றைய காணொலியில் தமிழகத்தின் தென்கோடியில் கடலாடும் கரையோரம் அமைந்துள்ள அறுபடை வீடுகளில் இரண்டாவது வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலினுடைய மர்மங்கள், சுவாரஸ்யங்கள் மற்றும் திகிலூட்டும் வரலாற்றை தாங்க முழுமையாக இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் வரலாறு ஒரு மிரள வைக்கும் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம இதற்கு முன்பு போட்ட எல்லா கடவுளினுடைய வரலாறுமே செவி வழியாகவோ அல்லது வேற யாராவது சொன்னதை வச்சோ நம்ம அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்று நம்ம பார்க்க போகிற இந்த திருச்செந்தூர் முருகனுடைய வரலாறு நம்பவே முடியாத ஒரு திகிலூட்டும் வரலாறாகவும், அது மட்டும் இல்லாமல் இதற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே புரிய வருங்க. ஃபர்ஸ்ட் திருச்செந்தூர் கோவிலை பற்றியும் அந்த கடவுளினுடைய திகிலூட்டும் சுவாரஸ்யமான வரலாற்றை பற்றியும் பார்ப்பதற்கு முன்பு திருச்செந்தூர் அப்படிங்கிற அந்த ஊரை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்க. அப்போதுதான் இந்த மிரள வைக்கும் முருகனுடைய வரலாற்றை பார்க்கும்போது இந்த திருச்செந்தூர் அப்படிங்கிற இந்த ஊரினுடைய பெயர் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எளிமையாக புரியுங்க. இந்த திருச்செந்தூர் தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் மன்னார் வளைகுடாவை ஒட்டி அமைந்துள்ள தமிழகத்தின் கடலோர கரைப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கோவில் 17ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்டதுங்க. இந்த கோவிலினுடைய கோபுர உயரம் 157 அடி உயரம்ங்க. 9 அடுக்குகள் கொண்ட இந்த கோவில் கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. இந்த ஊருக்கு திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பெயர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, முருகப்பெருமான் சூரபத்மனை போரில் வீழ்த்தி வெற்றி பெற்ற இடம் தாங்க இந்த திருச்செந்தூர். அந்த காலகட்டத்தில் இந்த ஊருக்கு திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் கிடையாதுங்க. போரில் வென்ற காரணத்தினால திருஜெயந்தியூர் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருந்துச்சு. அதற்கு பின்பு காலப்போக்கில் திருஜெயந்தியூர் அப்படிங்கிற அந்த பேர் மருதி திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டதுங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் சூரபத்மனை வென்ற அந்த கடவுளுக்கு பெயர் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜெயந்தி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருந்துச்சு. இந்த ஊரினுடைய பெயர் எப்படி மாற்றப்பட்டதோ அதே போல காலப்போக்கில் ஜெயந்தி ஆண்டவர் அப்படிங்கிற அந்த பெயர் செந்தில் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு மாறியதுங்க. இந்த திருச்செந்தூர் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி தமிழகத்தின் சங்க இலக்கியங்களான புறநானூறு, அகநானூறு, சிலப்பதிகாரம் போன்ற நிறைய நூல்களில் இதனுடைய குறிப்புகள் எழுதப்பட்டுள்ளதுங்க. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான இந்த திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் கடலோரம் அமைந்துள்ள ஒரே ஒரு கோவில் அப்படின்னா இந்த திருச்செந்தூர் கோவிலை பற்றி சொல்லலாங்க. சரி, நீங்கள் எதிர்பார்த்த அந்த திருச்செந்தூர் கோவிலை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய கடவுளினுடைய மிரள வைக்கும் சுவாரஸ்யமான வரலாற்றை பற்றியும் பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இந்த திருச்செந்தூரில் மூலவராக மக்களுக்கு அருள்பாலிப்பது 2 சுவாமிகள் அப்படின்னு சொல்லலாங்க. அதில் ஒரு சுவாமி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாலசுப்ரமணியம்ங்க. இன்னொரு சுவாமி சண்முகநாதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் பகுதியை கிபி 1635ஆம் வருடம் யார் ஆண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா திருமலை நாயக்கர் அப்படிங்கிற ஒரு அரசன் ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்போது மதுரையிலிருந்து தமிழகத்தின் தென்கோடியில் இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் எல்லா ஏரியாவுமே அவருடைய கண்ட்ரோலில் தாங்க இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அதே சமயத்தில் இந்த பகுதிகள் எல்லாமே டச்சுக்காரர்கள் மற்றும் போர்ச்சுகீசியர்கள் வணிகத்திற்காக இங்கே இருந்தாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த டச்சுக்காரர்கள் மற்றும் போர்ச்சுகீசியர்களுக்கு கப்பல் படை மற்றும் இராணுவ படை ரொம்ப பலமாகவே இருந்துச்சுங்க. ஆனால் இந்த திருமலை நாயக்கரனுடைய படையில் இராணுவ படை மற்றும் கடலோர பகுதியை பாதுகாப்பதற்கான கப்பல் படை அமைப்பு இல்லைங்க. இந்த காரணத்தினால இந்த டச்சுக்காரர்கள் மற்றும் போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழகத்தினுடைய தென்கோடியில் இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் மற்றும் இந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே கொன்று குவித்து மிரட்டி அங்கே இருக்கக்கூடிய விலை மதிப்பு மிக்க முத்துக்கள், சங்குகள், கோவில்களுடைய கருவூலத்தில் இருந்த சிலைகள் மட்டும் இல்லாமல் எல்லா சொத்துக்களையுமே திருடி எடுத்து அவங்களுடைய கப்பற்படையை பயன்படுத்தி ஸ்ரீலங்காவுக்கு கடத்தி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதற்கு ஆட்சி செஞ்சுட்டு இருந்த திருமலை நாயக்கர் அப்படிங்கிற அந்த அரசனும் துணைங்க. எதற்காக இந்த திருமலை நாயக்கரும் உடந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சமயத்தில் அவருடைய ஆட்சிக்கு பக்கத்து ஊர்லேருந்து நிறைய ஜமீன்கள் மற்றும் சேதுபதிகள் எல்லாமே போரில் ஈடுபடும் போது இவருக்கு இந்த டச்சுக்காரர்கள் மற்றும் போர்ச்சுகீசியர்கள் தான் அவர்களுடைய இராணுவ படையை அனுப்பி போரில் உதவி பண்ணாங்க. அதில் திருமலை நாயக்கர் வெற்றியும் பெற்றாருங்க. அந்த காரணத்தினால இவங்க திருடி எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த சொத்துக்களை எல்லாமே கண்டுக்காம திருமலை நாயக்கர் விட்டுட்டாருங்க. இது இப்படியே தொடர்ந்து நடைபெற்று இருக்கும்போது இந்த டச்சுக்காரர்கள் மற்றும் போர்ச்சுகீசியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா காயல்பட்டினம் அப்படிங்கிற அந்த இடத்த துறைமுகமாக அமைத்து கொண்டு அங்கிருந்து தான் இந்த திருடப்பட்ட பொருட்களை எல்லாமே கப்பல் வழியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இது இப்படியே தொடர்ந்து போக ஒரு காலகட்டத்துக்கு பின்பு திருமலை நாயக்கரனுடைய ஆட்சி மேலே மக்களுக்கு அவநம்பிக்கை வந்துச்சுங்க. அந்த காரணத்தினால திருமலை நாயக்கர் என்ன பண்ணுறார் அப்படின்னா
கிபி 1648 வருடம் இந்த போர்ச்சுகீசியர்கள் மற்றும் டச்சுக்காரர்களை அந்த காயல்பட்டினம் அப்படிங்கிற அந்த துறைமுகத்திலிருந்து துரத்தி விட்டுறாருங்க. அதற்கு பின்பு அவமானப்பட்ட இந்த போர்ச்சுகீசியர்கள் மற்றும் டச்சுக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கிருந்து வெளியேறி தூத்துக்குடி மாவட்டம் இந்த திருச்செந்தூர் அப்படிங்கிற இந்த பகுதியை ஆக்கிரமிக்கிறாங்க. அங்கே வந்த இந்த நபர்கள் திருச்செந்தூரில் இருந்த பழங்குடி மக்களை, தமிழகத்தினுடைய தமிழர்களை கொன்று குவிச்சாங்க. அவங்களுடைய குடிசைகளுக்கு தீ வச்சு அங்கிருந்து இவங்க ஆட்சியை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போது இந்த திருச்செந்தூர் கோவிலினுடைய சொத்துக்களை எல்லாமே நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் மற்றும் பாதுகாவலரை எல்லாத்தையுமே கொன்றுட்டு இந்த திருச்செந்தூர் கோவிலினுடைய மொத்த சொத்துக்களையும் திருடி எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிலினுடைய மூலவர் சிலையான சண்முகநாதர் அப்படிங்கிற அந்த சிலையையும் நடராஜர் சிலையையும் எடுத்துக்கிட்டு கப்பல் வழியாக ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பும்போது திருச்செந்தூர்லேருந்து கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த கடலில் பயங்கர புயல் மற்றும் பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சுங்க. இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த போர்ச்சுகீசியர்கள் மற்றும் டச்சுக்காரர்கள் மிக பயந்து போயிட்டாங்க. எப்படி இருந்தாலும் கூட கடல் சீற்றத்தினால நம்ம எல்லாருமே இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயக்கும்போது இவங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த கடவுளுடைய சிலையை எடுத்துகிட்டு வர்றதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சண்முகரனுடைய சிலையையும் அந்த நடராஜர் சிலையையும் கடலுக்குள்ளே போடுறாங்க. அப்படி கடலுக்குள்ள அந்த 2 சிலையையும் போட்ட பின்பு மீதமுள்ள சொத்துக்களை, நாய்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கப்பல் புறப்படுதுங்க. அப்படி அந்த சிலைகளை போட்ட உடனே அந்த கடலில் இருந்த சீற்றம், புயல் மற்றும் மழை எல்லாமே நின்றுச்சுங்க. அதற்கு பின்பு இந்த டச்சுக்காரர்கள் மற்றும் போர்ச்சுகீசியர்கள் இந்த திருச்செந்தூர் கோவிலினுடைய கோபுரத்தை பார்த்து வணங்க ஆரம்பித்தாங்க. தாங்கள் செய்தது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி கடலில் அந்த டச்சுக்காரர்கள் மற்றும் போர்ச்சுகீசியர்களால் போடப்பட்ட அந்த 2 சிலைகளையுமே எப்படி மீட்டெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடுத்த நாள் இரவு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபரினுடைய கனவுல முருகப்பெருமான் காட்சியளிக்கிறாருங்க. காட்சியளித்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்னுடைய சிலை, நடராஜர் சிலை 2மே இருக்குது, அதை நீங்கள் மீட்டெடுக்கணும். அதற்கான ஒரு குறிப்பையும் அந்த நபருக்கு கனவு மூலியமாக செந்தில் ஆண்டவர் சொல்கிறாருங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடல் முழுவதும் தேடி பார்க்கும்போது கடலினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு எலுமிச்சம்பழம் மிதந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த எலுமிச்சம்பழம் இருக்கக்கூடிய அந்த வான் பகுதியில் கருடன் வலம் வந்துட்டு இருப்பார். அதை பார்த்து கண்டுபிடிச்சி எங்களை மீட்டெடுத்து கோவிலில் பிரதிஷ்டை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கனவு மூலியமாக முருகப்பெருமான் சொல்கிறாருங்க. அதை கேட்ட அந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முக்கிய பெரும்புள்ளி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அடுத்த நாளே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் திரட்டிக்கிட்டு இந்த மீனவர்கள் மற்றும் முத்து குளிப்பாருது அப்படின்னு சொல்லுவாங்க. கடலுக்குள்ளே இறங்கி உள்ளே போய் ஆழமாக கடலுக்கு அடியில் போயிட்டு வருவாங்க. அவர்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு அந்த பகுதியில் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு கருடன், அந்த கனவுல முருகன் சொன்ன மாதிரியே ஒரு கருடன் வலம் வந்துட்டு இருக்காருங்க. அதை பார்த்த பின்பு அந்த கருடன் சுற்றக்கூடிய அந்த பகுதியில் போன உடனே கனவுல சொன்ன மாதிரியே ஒரு எலுமிச்சம்பழம் மிதந்துட்டு இருக்குங்க. அதற்கு பின்பு அந்த மீனவர்கள் மற்றும் முத்துக்குளிப்போர கடலுக்குள்ளே இறங்கி உள்ள தேட சொல்கிறாருங்க அந்த முக்கிய பெரும்புள்ளி. அப்படி தேடும்போது சண்முகர் மற்றும் நடராஜர் 2 சிலைகளையுமே கண்டெடுத்து மீட்டு மேலே கொண்டு வர்றாங்க. இந்த சண்முகர் மற்றும் நடராஜர் சிலையை கடலிருந்து மேல் கொண்டு வரும்போதே முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிக் கொண்டு முருகப்பெருமான மீட்டு கொண்டு வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த கோவில் தான் முருகனுடைய அறுபடை வீடுகளில் 2வது வீடாக தற்போது போற்றப்படுகிறதுங்க. கடலுக்குள் வீசப்பட்ட தன்னுடைய சிலைகளை கனவு மூலியமாக மீட்டெடுத்து கொண்டு வர உதவிய அந்த செந்தில் ஆண்டவர் ஒரு அற்புதமான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின்பு போற்றப்பட்டதுங்க. இதுதான் இந்த திருச்செந்தூர் கோவில் மற்றும் கடவுளினுடைய சுவாரஸ்யமான வரலாறு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கோவிலில் மூலவர்களாக 2 சுவாமிகள் இருக்காங்க. அதில் ஒரு சுவாமி பாலசுப்பிரமணிய சுவாமிங்க, கிழக்கு முகம் பார்த்து மக்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இன்னொரு சுவாமி சண்முகருங்க, அதாவது இந்த கடலிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்த சிலை இருக்கு இல்லையா அவருங்க, அவர் தெற்கு முகம் பார்த்து மக்களுக்கு அருள்பாலிச்சுட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு காவல் தெய்வமாக விளங்கி கொண்டிருப்பது வீரபாகு தேவர் அப்படிங்கிற ஒரு சுவாமிங்க. இந்த வீரபாகு தேவருக்கு முதலாக பூஜை செஞ்சுட்டு தான் அடுத்தபடியாக முருகனுக்கே பூஜை செய்வாங்க. பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு டெய்லியுமே வெள்ளை நிறத்தில் ஆடை அணிந்து பூஜிப்பாங்க. இந்த சண்முகநாதருக்கு, அதாவது சண்முகருக்கு பச்சை மற்றும் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிவித்து பூஜை செய்வாங்க. இந்த மூலவர் சுவாமியினுடைய கருவறைக்கு பின்பக்கம் ஒரு சுரங்க அறை ஒன்று இருக்குங்க. அந்த அறைக்கு போனோம் அப்படின்னா அங்கே முருகப்பெருமான் அந்த இடத்துல சூரபத்மனை வென்றெடுக்கும் போது தான் கும்பிட்டு வணங்கிய பஞ்சலிங்கங்கள் அங்கே பார்க்க முடியுங்க. அங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு மன அமைதியும் ஒரு திருப்தியும் ஒரு தைரியமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. தமிழகத்தில் எவ்வளவோ கடவுள்கள் மற்றும் கோவில்கள் இருந்தாலும் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும் இல்லாமல்
முருகப்பெருமான் அப்படின்னாவே தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதிலிருந்து தற்போது வரைக்கும் நம்ம பெருமைப்படும் வகையில் போற்றிட்டு இருக்கோங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பற்றி தமிழ் இலக்கியங்கள் மற்றும் புராணங்கள் நிறைய நூல்களில் இந்த கடவுளை பற்றி நிறைய குறிப்புகள் இப்போதும் கூட நம்மளால் பார்க்க முடியுங்க. அந்த காரணத்தினால தான் தமிழர்களில் நிறைய பேர்த்துக்கு குலதெய்வம் மறந்து போச்சு அப்படின்னா இந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமான குலதெய்வமாக ஏற்று நம்ம வணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அறுபடை வீடுகளான இந்த மிக சிறப்புமிக்க இந்த திருச்செந்தூர் அப்படிங்கிற இந்த ஸ்தலம் ஆன்மீகவாதிகளுக்கும் சரி, கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறவர்களுக்கும் சரி, இங்கே கண்டிப்பாக போயிட்டு வந்தால் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் மற்றும் தற்போதுள்ள ஆன்மீகவாதிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைய காணொலியில் திருச்செந்தூர் கோவிலை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் கடவுளான முருகனை பற்றியும் நாம் பேசியது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதோடு சேர்த்து முருகா போற்றி அப்படின்னு சொல்லி முடிச்சு இன்றைய காணொலியை இதோடு முடிக்கிறேங்க. இன்றைய காணொலி மற்றும் இந்த திருச்செந்தூர் முருகன் மற்றும் அந்த கோவிலை பற்றிய வரலாறு உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா காணொலிக்கு கீழே உள்ள லைக் பட்டனை தட்டி விட்டு முடிஞ்சால் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்மீகவாதிகளாக இருந்தால் மறக்காமல் இந்த காணொலியை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அந்த கோவிலினுடைய நம்ம மறைக்கப்பட்ட வரலாறை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான காணொலிகளை நீங்கள் மேன்மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எந்த கோவில் மற்றும் எந்த கடவுளினுடைய வரலாற்றை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.